சில நம்ம உடைக்கப்படுறோம்ல, நொறுக்கப்படுறோம்ல, நம்ம வாழ்க்கையில சில கண்ணீரின் பாதைகளுக்குள்ள கர்த்தர் நம்மளை அனுப்புறாருல. எதுக்கு தெரியுமா? அதன் மூலமா இன்னும் கர்த்தரை தேடி, அதன் மூலமா இன்னும் கர்த்தரை ஆராதித்து. ஏன் நம்ம நொறுங்கணும்? ஏன் நம்ம உடைந்து போனோம்? ஏன் சில காயங்கள் வழியா கர்த்தர் நம்ம அனுப்புனாரு? நான் அடிக்கடி சொல்வேன், நம்ம வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா இருந்தபோது நம் கண்கள்ல இருந்து கண்ணீர் வடிகிறதை பார்க்க விரும்புகிற தேவன் அடிக்கடி சில நேரத்தில் உடைக்கிறார். அந்த கண்ணீருக்கு மிகுந்த பலன் உண்டு என்பதை அறிந்து அந்த கண்ணீருக்கு தக்க பலனை கொடுத்து கண்ணீரை துருத்தியில வைத்து கண்ணீரை கணக்கில் வைத்து ஆசீர்வதிக்கிற தேவன். நம்முடைய முகங்களிலிருந்து வடிகிற கண்ணீரை வேடிக்கை பார்ப்பதற்காக அல்ல, அந்த கண்ணீருக்கு ஏற்ற பலனை தரும்படி அவரே சில நேரத்தில் உடைத்தார். பலவீனமாகிய உடைவுகளுக்காக ஸ்தோத்திரம், நிந்தையாகிய உடைவுகளுக்காக ஸ்தோத்திரம், அவமானமாகிய உடைவுகளுக்காக ஸ்தோத்திரம், பரியாசமாகிய உடைவுகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தரே என்னை உடைத்திருப்பாரானால், எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரே என்னை உடைத்திருப்பாரானால் அதை விட சந்தோஷம் நமக்கு எதுவுமே இல்லை. அவர் உடைத்தால் அது ஆனந்தம், அவர் உடைத்தால் அது மகிழ்ச்சி, அவர் உடைத்தால் அது அற்புதம். அநேக நேரத்தில் ஏன் நம்மை ஆசீர்வதித்தா, ஏன் நம்ம இன்னும் வார்த்தைகளை தருகிறா, ஏன் இன்னும் எங்களை பயன்படுத்துகிறார் தெரியுமா? உடைந்து போவதற்கு ஒப்பு கொடுத்ததுனாலே. உடைச்சிடாதீங்கப்பா, சொல்லிடாதீங்க. வாழ்க்கையில் அந்த ஒரு வார்த்தை மாத்திரம் கேட்காதீங்க தேவனுடைய பிள்ளைகளே. உடைக்க வேண்டுமா? நல்லா உடைங்கப்பா, பலன் மட்டும் தாங்க ஆண்டவரே. நீங்க உடைக்க 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 நான் இன்னும் நறுமணம் வீசுவேன். நீர் உடைக்க உடைக்க இன்னும் நான் வாசனை வீசுவேன். எனக்கு மாத்திரமல்ல, என் குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, என் சந்ததிகளுக்கே நான் வாசனையாய் மாறுவேன். எப்பொழுது ஒரு பாத்திரம் எப்பொழுது தேவனுடைய சித்தத்தின்படி உடைப்பதற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறதோ அப்பொழுது மாத்திரமே அந்த பாத்திர வாசனை வீசும். அருமையான சபையே, கர்த்தர் உன்னை உடைத்ததை நினைத்து கலங்கி போய் வந்தாயோ? கர்த்தர் உன்னை உடைத்ததை நினைத்து கேள்வியோடு வந்தாயோ? அவர் அல்லவா உன்னை உடைத்தார், நேசித்ததால் உன்னை உடைத்தார். மற்றவர்களை உடைக்காதிருக்கும் போது ஏன் உன்னை திரும்ப திரும்ப உடைத்தார் தெரியுமா? நேசர் உன்னை நேசித்ததினாலே.